இப்போது இந்த லீஃபை தான் எப்படி அழகாக நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த லீஃப் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, கொடி பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த லீஃபை நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவுட்லைனில் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அதனுடைய அவுட்லைன்லேயே ஸ்டிச் பண்ணணுங்க. அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அதை கவனமாக பார்த்து நீங்கள் லாக் வச்சு பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷார்ப் எட்ஜுங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு கொஞ்சம் கீழே தள்ளி போட்டுக்கோங்க அடுத்த ஸ்டிச்சு. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். கீழே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, மேலே வந்துட்டு போகும்போது ஒரு ஸ்டிச்சு, மேல் பகுதியில் ஒரு லாக் ஸ்டிச், கீழே ஸ்டிச்சஸ் வரும்போது கீழ் பகுதியில் ஒரு லாக் ஸ்டிச்சு. உங்களுக்கு வீடியோ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கிளியராக நான் வந்துட்டு ரொம்ப ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன். மொபைல்லேயே கொண்டு பக்கத்தில் தானுங்க ட்ரைபோர்ட்டில் மாட்டி வச்சுருக்கேன். இது வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு நம்மளுக்கு கொடி பேட்டர்ன் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. இந்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம கொடி பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன லீஃபாக தானே இருக்குங்க. அந்த சின்ன சின்ன லீஃப் இருக்கிற இடத்துல நீங்கள் இது போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வருங்க. இந்த மாதிரி நம்ம கிராஸாக ஃபில் பண்ணிகிட்டே வர்றது தானுங்க. நேற்று வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் லீஃப் சொல்லி கொடுத்துருந்தேனுங்க. லெஃப்ட் ஒரு ஸ்டிச், ரைட் ஒரு ஸ்டிச் போடுற மாதிரி. இதுவும் அப்படியே கிராஸாக ஃபில் பண்ணுறது தான். அப்படியே சிங்கிளாக அப்படியே ஃப்ளாட்டாக ஃபில் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குங்க. இதுக்கே நீங்கள் வந்துட்டு எம்போஸ்ட் லோடிங் வேணும் அப்படின்னா உள்ளே வந்துட்டு ஒரு பைப்பிங் த்ரெட் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா எம்போசிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு வேண்டாம், எனக்கு லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் வந்துட்டு 4-5 லைன் வந்துட்டு நீங்கள் சில்க் த்ரெட்லேயே செயின் ஸ்டிச் போட்டுட்டு கூட நீங்கள் வந்துட்டு மேலே இதையை ஃபில் பண்ணிக்கலாம். கொடி பேட்டர்ன் ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த லீஃப் வந்துட்டு நீங்கள் அதிக அளவில் பயன்படுத்துவீங்க. குட்டி குட்டி லீஃபாக இருக்குங்களா, இந்த ஸ்டிச் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ஃபுல் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு எப்போயுமே 2 என் நாட் போட்டுருவேன். எப்போயுமே வந்துட்டு 2 சில்க் த்ரெட்டு தாங்க யூஸ் பண்ணணும். ஒரு சில்க் த்ரெட்டாக வந்துட்டு நம்ம எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். சரிங்களா? இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் மாதிரி இல்லாத மாதிரி இருக்கும். நான் அவுட்லைனுக்கு பீடு கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது இதே மாதிரி 2 பீடாக வச்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. 3 பீடு போயிடுச்சு, ஒரு பீடு எடுத்துடலாம். அந்த ஷார்ப் எட்ஜுக்கு ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் கீழே திருப்பி கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் வந்துட்டு அந்த லீஃப் வந்துட்டு எட்ஜஸ் ரொம்ப ஷார்ப்பாக கிடைக்கும். ஷார்ப் எட்ஜ் வந்தாச்சுங்க. ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு நீங்கள் திரும்பி வாங்க. ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு அகைன் பீடை ஃபில் பண்ணுங்கள். இதே மாதிரி 2 பீடாக ஃபில் பண்ணி என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதனோட லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இதுக்கே வந்துட்டு எம்போஸ்ட் லோட் கொடுக்கணும் அப்படின்னா உள்ளே வந்துட்டு பைப்பிங் த்ரெட் கொடுக்கணும். இது வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்குது. எம்போஸ்ட் லோட் வேணும் அப்படின்னா உள்ளே பைப்பிங் த்ரெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்போசிங்காக இருக்கும்.